$80 points. யார் எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க போடுங்க. 80 points, 20 points நாகராஜ். இன்னும் இருக்கு, நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். ராமு 60 points, நாகராஜன் 20 points, பாலாஜி 80 points, தமிழ்மாறன் 35 points. ஓகே, $41 points வேணுகோபால், 60 points மணிவண்ணன். இன்னும் இருக்கு, அந்த 100 points அழகாக டார்கெட் பண்ணோம் பாருங்க. மணிவண்ணன் 60 points, கௌசல்யா பியூட்டிஃபுல். கண்டினியூஸாக நல்லா இருக்குது இன்னைக்கு ட்ரேடு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். பிரபு 60 points, 55 points விஷாந்த், ராமு 78 points, பிரபு 36K, கௌசல்யா வெரி குட். 65 ஆர்கிடெக்ட். 65, 78, 55, 60 பிரபு, 36 கௌசல்யா 36,000, 30 points பிரதீப், 60 points மாயா சரவணன், 60 points கௌசல்யா, 64 நிரேஷ், 60 மணிவண்ணன், 41 வேணுகோபால், 35 தமிழ்மாறன், 60 points ராமு, 20 points நாகராஜன், 80 points பாலாஜி. Beautiful. Yes, 70 points Subhash. How was the overall trade? புட் சைடு இப்போ உடனே போக வேணாம், கன்ஃபார்ம் ஆன பிறகு போகலாம், அவசரப்படாதீங்க. கால் சைடு 329 ஸ்டாப் லாஸ், 361 டார்கெட். அந்த ரிவர்சல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துச்சு, நம்ம கணக்கில் வரல அது. சரி, இன்னைக்கு லாட்டை மீடியமாக வச்சுக்கோங்க. மார்க்கெட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட் தான் பண்ணிட்டு சைட் வைஸ் போயிடும். 361 32 பாயிண்ட்ஸ்க்கான ட்ரேட் அது. அங்கே போய் டிசைட் பண்ணலாம். $32 பாயிண்ட்ஸ்க்கு அங்கே போயிட்டு டிசைட் பண்ணலாம். சரி, அது மேலே போச்சுன்னா போட்டோம் விட்டுங்க, ரிட்டர்ன் வரும்போது இறங்கிக்கலாம். $368 மேலே இருக்காதீங்க. 368ல் ஒரு சின்ன ரிஜெக்ஷன் இருக்குது, அது பார்க்கலாம். அங்கே பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். இந்த இடம்
அதையும் உடச்சிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் மூமெண்ட்டு. பட் அங்கே ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. 38 பாயிண்ட்ஸ், பியூட்டிஃபுல். இப்போ நல்லாயிருக்கும். இப்போது 390 டார்கெட், 390 வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு முன்னாடியே வேணும்னா வந்துடலாம். 390 டார்கெட். $60 பாயிண்ட்டுக்கான ட்ரேடாக மாறிடுச்சு அது. எஸ், எனஃப். 390 வெளியே வந்துருங்க. 60 பாயிண்ட்ஸ், அதுக்கு மேலேயே கூட இருக்குது. பட் நான் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு மேலேயே போகுது, அது போதும் நம்மளுக்கு, பேராசப்படாதீங்க. ஸோ அதுக்கு மேலேயே கிடச்சிடுச்சு. 70 பாயிண்ட்டுக்கு மேலேயே வந்துச்சு. இந்த ட்ரேட் யார் பண்ணது? யார் கால் சைடு எடுத்தது? ஒரு 70 பாயிண்ட்ஸ் கிட்ட கிடச்சிருக்கு. அதில் நீங்கள் ஒரு 10 இல்லை 20 25 பாயிண்ட் பிடிச்சா மோர் தென் என்ன. ஸோ கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் வந்துச்சு இன்றைக்கி, டெஃபினட்டாக. ஸோ அது பண்ணுவாங்க யூஸ்வலாக. அதனால தான் நான் லாட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண சொன்னேன். கொஞ்ச நேரம் அமைதியாக விட்டுருங்க. இப்போது இந்த ஒரு ட்ரேட் தான் இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாயிண்ட்ஸ் டைப் பண்ணுங்க பார்க்கலாம். யார் இன்னைக்கு? கௌசல்யா 40 பாயிண்ட்ஸ், பியூட்டிஃபுல். 30 பாயிண்ட்ஸ் நாகராஜன். பிரவீன் 40 பாயிண்ட்ஸ். தீபக் 40 பாயிண்ட்ஸ். மணிவண்ணன் 20 பாயிண்ட்ஸ். தமிழ்மாறன் 30 பாயிண்ட்ஸ். ஜெயராமன் 16 பாயிண்ட்ஸ். பரணி 30. பாலாஜி 22. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். புது என்ட்ரி போட வேணாம், அது ரிஜெக்ஷன் சொன்னது. 43 பாயிண்ட்ஸ். கார்த்திக். அரவிந்த் 36. வேணுகோபால் 27. பிரபு. நிரேஷ் 41. காமேஷ் 32. கரண் 45. நல்லா இருக்கு சார். சரி, இது மாதிரி ஒரு ட்ரேடு இப்போ இந்த 70 பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் இல்லை 10 பாயிண்ட் கூட பிடிக்க முடியலன்னா சீரியஸாக நீங்கள் ஒரு ஸ்கில்லை ஷார்பன் பண்ணணும். பதட்டம் படாதீங்க. லாஸ் ஆக போகுது இல்லை ப்ராஃபிட் ஆக போகுது, ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த என்ட்ரி. MS 22 பாயிண்ட்ஸ். 84 868 எங்க இருக்குது? 868 வந்துடுச்சா? இங்க இருக்குது ஒரு ப்ளூ லைன். 868. இந்த ரேஞ்ச் அவ்வளவு சீக்கிரம் உடையாது. இந்த பிளாக் லைன் உடையிடும் பாருங்க. வந்து மேக்ஸ் பெயின் இருக்கும், ஃபுல்லாவே வச்சு செய்வானுங்க இந்த இடத்துல. இந்த ஜோன் வந்து அவ்வளவு சீக்கிரம் உடையாது. ரிவர்சல் மாதிரி தெரியும், பட் இதுக்கு மேல ஒரு ஹை போய் பிரேக் ஆகி ஸ்டாப் லாஸ் எடுப்பீங்க. அந்த டான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுக்குவாங்க டைம். இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரு அடி அடிப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து ட்ரேட் பண்ணுறது அவ்வளோ அட்வைஸ் இல்லை. ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்களா? இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது கீழே, உடனே எல்லாம் புதுசாக. வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது ஓகே சார். வாய்ஸ் கொஞ்சம் பிரேக் ஆகி வருது சார். ஓகே ஓகே, செக் அவுட். இப்போ கிளியருங்களா? கிளியர் சார். கிளியர் சார். இப்போ இது ஒரு ஸ்டாப் லாஸ் கிரியேட் பண்ணியிருக்குது இங்கேயும் இங்கேயும். இப்போ இது பாருங்க, 224 22 அவ்வளோதான். இங்கே மேலே டிசைட் ஆகும். ரெட் கேண்டலுக்கு பிளான் பண்ணுவாங்க. இங்கே ஒரு ரெட் வரும், இப்போ ஒரு க்ரீன் ஆகும். ஸோ மார்க்கெட் இப்படி தான் பிளான் பண்ணுவாங்க. பட் வால்யூமோடு பெருசாக போச்சுன்னா தான் நம்மளுக்கு உடையும். இப்போ இன்னைக்கு என்ன பிளான் பண்ணுறாங்க? இங்கேருந்து ஒரு க்ரீனும் இங்கேருந்து ஒரு ரெட்டும் பிளான் பண்ணுறாங்க. இது வால்யூமோட போச்சுன்னா மேலே போவோம், இல்லைன்னா இந்த நேரம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். ஸோ வால்யூம் பிளேஸ் த ரோல். வால்யூம் இல்லைன்னா இவர் மேலே போகிறேன், இவர் கீழே வரேன், இவர் மேலே போகிறேன், கீழே வரேன், ரெண்டு பேரும் போக மாட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கும் வால்யூம் வேணும், இதுக்கும் நெகட்டிவ் வால்யூம் வேணும். ஸோ எல்லாத்துக்கும் வால்யூம் இல்லாத நம்ம ஆப்ஷன் பையிங்கில் ட்ரேட் பண்ண முடியாது. பாருங்க, கரெக்டாக நிறுத்திட்டாங்க. 222லையும் 367லும். இப்போ இது எக்ஸ்ட்ரா பில்டப் ஆச்சுன்னா வால்யூமும் ஃபர்தராக இதை உடைப்பாங்களோ இல்லை இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திருப்பி இந்த ரெட் வரைக்கும் போகும். வால்யூம் வந்துச்சுன்னா திருப்பி இந்த ரெட் லைனு டார்கெட். 367 ஸ்டாப் லாஸ் போட்டு 45 பாயிண்ட்டுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணலாம் கால் சைடு. பட் ரிவர்சல் வரும்போது நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும் குயிக்காக வெளியே வர்றதுக்கு.
ட்ரேட் எடுக்காதவங்க கேட்டிங்களா, அதுக்காக சொல்கிறேன். பட் ரிஸ்க் இருக்குது, வெறும் 50% தான் அது அக்யூரேசி. பட் இப்போ வந்து இந்த ஸ்டாப் லாஸை எடுக்கணும், இது மேலே போகணும், இதுதான் இது கேம் இருக்கு. இன்னொரு வாட்டி இந்த 45 பாயிண்ட்ஸை ரீடெஸ்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் மேலேயே ஸ்டாப் லாஸ் இங்கே கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம வந்து ஒரு ரூலாக எடுத்துக்கூடாது. நல்ல ட்ரேடை விட்டுட்டு இந்த ட்ரேடில் இப்போ சண்டை போடுறோம் நம்ம. ஏன்னா இது ரிவர்சல் ஜோன் பீக்கில் இருக்குது, இங்கே தான் இருக்குது பீக். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தான் போய் போய் தொடும் அது. ஸோ யாரும் புதுசாக ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுக்காதீங்க. ட்ரேடே இன்னைக்கு எடுக்கல, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்னா அவங்களுக்கு இந்த 42 பாயிண்ட். ஸோ மார்க்கெட் பார்த்துருக்கு. இது ஃபுல்லாக தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. எதாக இருந்தாலும் இந்த வால்யூம் ஒரு அடி அடிச்சிச்சுன்னா இது அடிச்சிடும் மேலே. அது அடிக்காத வரைக்கும் திஸ் பீப்புள் வில் நெகோஷியேட் அகெயின். கரெக்டாக அந்த லைன் கிட்ட 222 மேலே இவங்களை உள்ள திரும்பி அந்த 42 அவங்களுக்கு தடுங்கலாயிடும். அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. இப்போ 40 இந்த லைன் வந்துச்சுல, அடுத்த லைன் இங்கே இருக்கும், கொஞ்சம் கீழே வரும். ஒரு வாட்டி தொட்டுட்டு அடுத்த கேண்டில் ரெட் பண்ணுவாங்க. அந்த ரெட் லைனு மேக்ஸிமம் உங்களுக்கு அதுக்கு மேலே போகாது. உடைக்கிறதுக்கு வால்யூமு இப்போதைக்கு இல்லை. அது இங்கே திருப்பி இன்னொரு கேண்டில் அந்த ரேஞ்சிலே ஃபார்ம் ஆகும். இந்த புட் சைடு போனவங்களாம் என்ன ஆயிருப்பாங்க பாருங்க. ஸோ புட் சைடு வந்து காலை வச்சுட்டு ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடணும். 16 பாயிண்ட்ல 10 பாயிண்ட் எடுத்தோமா, ரெண்டாவது கேண்டில் வெளியே வந்துடணும். வெரி குட். ஸோ இப்போ உங்களுக்கே தெரியுதில்லை இந்த குவாலிட்டிக்கு வித்தியாசம். ஸோ இது வந்து ட்ரேட், இதுதான் ட்ரேட், இப்படி தான் எடுக்கணும். இப்போ தான் கேபிட்டல் பில்டப் ஆகும். இது வந்து நம்ம சண்டை போடுறது மார்க்கெட்டில். பட் இந்த ட்ரேட் வந்து நேற்றுடைய ட்ரேடோட இது எவ்வளோ மேல். நேற்று இவ்வளோ கூட மூவ் ஆகலையே மார்க்கெட், ரொம்ப சத்தாச்சிட்டு தான் மூவ் ஆயிடுச்சு. இந்த ரெட்டு பாருங்க உடைக்குது. வால்யூம் பில்டப் ஆயிடுச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் மொத்தத்தையும் மாறிடும். இங்கே உடையில பாருங்க இன்னும் லோ, இந்த ஸ்டாப் லாஸ் அடிச்சு பாருங்க, இது மொத்த ஸ்டாப் லாஸ் வேல்யூ. இங்கே மேலே இந்த ஸ்டாப் லாஸ் போகுது. இப்போ இந்த 84,867 க்ரூஷியல். இது அவ்வளோ சீக்கிரம் உடையாது. உடையணும்னா அதுக்கப்புறம் கால் சைடாக மாறிடும். பட் இங்கேருந்து அவங்க ரெட்டாக மாற்றணும். இதுக்கு மேலே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த ப்ளூ லைனில் தொட்டுரும். ஸ்டாப் லாஸ் அங்கே தாங்க கொடுத்துருவோம். இப்போ இந்த கால் சைடு ஆப்ஷன்ஸில் ஷார்ட் பண்ணவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் மொத்தம் காலி. ஸோ நம்ம இந்த டிசிஷன் மேக் பண்ணுறதுல மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இப்போ பாருங்க இந்த இடம் ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு, தொட்டுடுச்சு, அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான், இங்கே இருக்கிறவங்க புட் சைடு மொத்தம் காலி. ஸோ கொஞ்ச நேரம் அவங்களே அடிச்சு 2 வாட்டி அடிச்சுது. இதுக்கு மேலே புட் சைடு போகிறதுக்கு தைரியம் இருக்காது யார். So how was the trade today? எப்படி இருந்துச்சு இன்னைக்கு லேர்னிங் ட்ரேட்? இன்ட்ரெஸ்டிங், நல்லா இருந்ததுங்க சார். ஓகே, என்ன இப்போ வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். அவ்வளோதான் இன்னைக்கு விஷயம்.